கோயம்புத்தூர்ல இருக்கும்போதே மதுரைக்காரவங்க யாராவது பார்த்துட்டா பயங்கர குஷி ஆயிடுவேன். கடல் தாண்டி அந்தமான் வந்து நம்ம ஊர்க்காரவங்க, அதுவும் நமக்கு நல்லா பழக்கப்பட்டவங்களை பார்த்தா எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கும். நேத்து எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. பல வருஷமா இங்கதான் இருப்பாங்க போல, எனக்கு தெரியாம போச்சு. நேத்து அம்மா பேசிட்டு இருக்கும்போது சொல்லவும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசினேன். பார்த்தா வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாங்க. இனிமே இங்க எதுவும் செட் ஆகாம எது எது எங்க வாங்குறதுன்னு தெரியாம ஒரு டவுட்லயே சுத்திட்டு இருந்தேன். அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் பேசினதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. வரும்போது மீன் வேற வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பார்சல் போட்டு விட்ட திங்ஸ் எல்லாம் வேற இன்னும் வந்து சேர்ந்த பாடல. போய் கேட்டா 5 நாள் ஆகும், இப்பதான் கப்பல்ல வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. கேஸ் கனெக்ஷன் வேற இல்லையா, இப்போ வரைக்கும் இண்டக்ஷன்ல தான் செஞ்சுட்டு இருக்கேன், அதே 3 பாத்திரத்தை வச்சு. இதுல என்ன கொடுமைன்னா, சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள எப்படி 10 தடவை கரண்ட் போயிட்டு போயிட்டு வந்துடும். அது ஏன் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அடிக்கடி கரண்ட் போயிருது. இதுல எப்படிடா மீன் குழம்பு வைக்கிறது, ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கான பாத்திரமே நம்ம யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, எப்பவுமே குழம்பு வைக்கிற சட்டிலே ட்ரை பண்ணிடலான்னு அதுலதான் வச்சுட்டு இருந்தேன். எப்பவும் போல மீன் குழம்பு நல்லா வந்துருச்சு. ஆனா மீன் அதிகமா, குழம்பு கம்மியாயிடுச்சு. சோதனையிலும் நல்லது என்னன்னா, இங்க மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. அதுலயும் நான்வெஜ் எல்லாமே கம்மி ரேட்டுன்னு சொன்னாங்க. இது போதாதான் நமக்கு 3 வருஷத்தை ஓட்டிடலான்னு தோணிருச்சு.